சிக்கே நிதாயாத்த பயோததீனி பகிர்கதாயாம் பிரஜநாயிகாயாம் புகத்வ யதேஷ்டம் கபடேன சூக்தம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது பாலமுகுந்த அஷ்டகத்துல 5வது பாட்டு. இன்னைக்கு கிருஷ்ணர் எபிசோட் 14 பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற எபிசோட் காளிங்க நர்தனம் அல்லது காளிங்க மர்தனம், எப்படி வேணா சொல்லலாம். காளிங்கன்ங்கிற பாம்பு மேல நடனம் ஆடினதால காளிங்க நர்தனம்னு சொல்லலாம். காளிங்கனோட கொட்டத்தை அடக்கினதால காளிங்க மர்தனம் அப்படின்னு சொல்லலாம். யமுனை நதி ஓரமா பிருந்தாவனம் இருந்ததை பார்த்தோம். அந்த யமுனை நதி பக்கத்திலேயே ஒரு ஏரி இருந்தது. இங்கிலீஷ்ல ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா மடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி எனக்கு இந்த கதையை சொல்லும் போது மடு அப்படின்னு தான் சொன்னாங்க. மடு அப்படிங்கறது ஆற்றிடை பள்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யமுனை நதி அந்த பக்கமா ஓடின்னு இருந்து திசை மாறி போயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஓடின்னு இருந்த இடத்துல இருந்த நீர் நிலை அப்படியே ஏரியா மாறி இருக்கலாம். அத மடுன்னு சொல்லலாம். அப்படி இருந்த அந்த மடுவுல காளிங்கன் அப்படிங்கிற பாம்பு தன்னோட மனைவிகளோடையும் தன்னோட குழந்தைகளோடையும் வாழ்ந்து வந்தது. காளிங்கன் ரமணகம் அப்படிங்கிற தீவுல தன்னோட மனைவி குழந்தைகளோட வசிச்சு வந்தான். இது ஃபுட் சைக்கிளோட ஒரு தியரி தான். எப்படி சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடுமோ, பெரிய மீனை சுறா சாப்பிடுமோ, அதே மாதிரி சின்ன பாம்பு எல்லாத்தையுமே பெரிய பாம்பு சாப்பிடும். அந்த பெரிய பாம்பா கருடன் சாப்பிடும். இப்படிங்கிற இந்த சைக்கிள்ல பாம்பெல்லாம் காளிங்கன் சாப்பிடறத பார்த்து கருடனுக்கு கோபம் வருது. கருடனுக்கும் காளிங்கனுக்கும் நடந்த போட்டியில கருடன் ரொம்ப கோபமா காளிங்கனை புராண்டி விட்டுடுறது. அதனால கருடனுக்கு பயந்து காளிங்கன் தன்னோட குடும்பத்தோட யமுனை நதியோட இந்த ஏரியில தஞ்சம் புகுந்துக்கிறான். இந்த இடத்துக்கு ஏன் கருடன் வரமாட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சௌபாரி அப்படிங்கிற முனிவர் யமுனையோட இந்த தீரத்துல தவம் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கிற நீர்வாழ் உயிரினங்கள், மீன், கொக்கு எல்லாத்தையுமே பிடிக்கிறதுக்காக கருடன் அப்பப்ப வரும். அதனால சௌபாரி முனிவரோட தவம் கலைஞ்சு போறதால இந்த பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு கருடனுக்கு சௌபாரி முனிவர் ஆணையிட்டார். அதனால கருடனால இந்த ஏரி பக்கம் வர முடியல. இது தனக்கு பாதுகாப்பான இடம் தெரிஞ்சுட்டு காளிங்கன் தன்னோட மனைவி குழந்தைங்களோட இந்த இடத்துக்கு குடி புகுந்துக்கிறான். அந்த இடத்துல வசிச்ச காளிங்கன் சும்மா இல்லாம தன்னோட விஷத்தெல்லாம் அந்த நீர்நிலையில கக்க ஆரம்பிக்கிறான். அதனால அந்த இடமே விஷமா மாறிடுறது. அதுல தண்ணி குடிச்சிட்டு இருந்த மாடும் அத்தோட கண்ணுக்குட்டிங்களும் மயக்கம் போட்டு விழுந்து சிலதெல்லாம் செத்தும் போயிடுறது. அதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் தன்னோட தோழர்களோட அந்த இடத்துக்கு வர அங்க என்ன நடந்திருக்குன்னு கிருஷ்ணர் ஊகிச்சுக்கிறார். அங்க பக்கத்துல இருக்க கடம்ப மரத்து மேல ஏறி அந்த ஏரிக்குள்ள குதிக்கிறார். ஏரிக்குள்ள குதிச்சு யானைகள்லாம் தண்ணியில அதகலம் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி அதகலம் பண்றார். ஏரியோட ஆழத்துல தூங்கிட்டு இருந்த காளிங்கனோட தூக்கத்தை அது கெடுத்துடுறது. அங்க மேல வந்த காளிங்கன் கிருஷ்ணன் மேல பார்த்து ரொம்ப கோவப்படுறான். காளிங்கனுக்கு 1001 தலை அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதுல முக்கியமா 101 தலை அப்படின்னு சொல்றது. அவன் தன்னோட பெரிய உடம்ப கிருஷ்ணனோட உடம்ப சுத்தி வளர்ச்சிக்கிறான். ஜென்ரலா நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்திருப்போம், எப்படி மலைப்பாம்பு ஒரு மிருகத்தோட உடம்ப சுத்திக்கிறதுன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணனோட உடம்ப சுத்திக்கிறது. அப்படி காளிங்கன் கிருஷ்ணனோட உடம்ப சுத்திக்கிறத பார்த்து கரையில இருந்த கோப்பர்களும் அங்க இருந்த கண்ணுக்குட்டியும் கத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஒரு கோப்பன் ஓடி போய் நந்தகோப்பன் கிட்ட விஷயத்த சொல்றான். பிருந்தாவனத்துல இருந்த எல்லாரும் ஓடி வராங்க. யசோதையும் ஓடி வரா. கிருஷ்ணரை சுத்தி பாம்பு இருக்கிறத பார்த்து யசோதா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நந்தராஜனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யசோதாவை பாக்குறதா கிருஷ்ணரை பாக்குறதான்னு தெரியல. ஆனா பலராமருக்கு மட்டும் இது கிருஷ்ணரோட இன்னொரு லீலை அப்படின்னு புரியுறது. அவன் நந்த மகாராஜாக்கு தைரியம் சொல்றான். அதுக்குள்ள கிருஷ்ணர் தன்னோட உடம்ப பெருசாக்கிக்கிறார், பலமாக்கிக்கிறார். அந்த பலத்தை தாங்க முடியாம காளிங்கன் தன்னோட கட்ட அவுத்துடுறான். அதுல இருந்து வெளியில வந்த கிருஷ்ணர் அவனோட தலை மேல ஏறி நின்றுக்கிறார். இந்த கிருஷ்ணர் காளிங்கனோட தலைமையில ஆடின ஆட்டத்தை தான் காளிங்க நர்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊத்துக்காடு மாதிரி கிருஷ்ணரை அனுபவிச்சவங்க ரொம்ப குறைச்சலான
ஆளுங்கதான். அவர் கிருஷ்ணரோட ஒவ்வொரு லீலைக்குமே ஏதோ ஒரு பாட்டு அழகா எழுதியிருப்பார். காளிங்க நர்தன தில்லானா அப்படின்னு ஒரு தில்லானா, அந்த தில்லானா கம்பீர நாட்டை அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்சிருக்கும். அதை கேட்கும் போது காளிங்கன் மேல கிருஷ்ணர் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். கிருஷ்ணர் காளிங்கனோட தலைமையில ஆடி நடனத்தை பாக்குறதுக்காக தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் எல்லாருமே கூடினதா பாகவதம் சொல்றது. கந்தர்வர்கள் தங்களோட இசைக்கருவியெல்லாம் இசைச்சு கிருஷ்ணரோட நடனத்துக்கு ஏற்ப இசையமைச்சாங்க அப்படிங்கறது சொல்றது. அது ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். இந்த காளிங்க நர்தன கிருஷ்ணர் சிற்பக்கலையில ஒரு ஐக்கனோகிராபி. முக்கியமா தென்னிந்திய கோயில்கள் எல்லா இடத்துலயுமே இந்த காளிங்க நர்தனரோட சிலை ஏதோ ஒரு தூண்ல கண்டிப்பா இருக்கும். எப்படி நடராஜரோட சிற்பம் ஒரு எபிடோம் ஆஃப் சிற்பக்கலையோ, அதே மாதிரி காளிங்க நர்தனரோட சிலையுமே ஒரு எபிடோம் ஆஃப் சிற்பக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். காளிங்கனோட தலை மேல கிருஷ்ணர் நடனம் ஆடுறார். ஆனா காளிங்கன் விடவே இல்லை. அவரோட நாக்கால சீறி பாயிரம், விஷத்தெல்லாம் கக்குறான். ஆனா அவனால கிருஷ்ணரை எதுவுமே பண்ண முடியல. கிருஷ்ணரோட சக்தி அப்படி இருக்கிறதால அவனால ஒவ்வொரு தலையை தூக்கும் போதும் அந்த தலையில தன்னோட காலை வச்சு அவர் நடனம் ஆடுறார். அவரோட 1001 தலை மேலேயுமே அவரோட கால் பட்டதா பாகவதம் சொல்றது. அப்போ காளிங்கன் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். அவன் ஒவ்வொரு தலையை தூக்கும் போதும் அதுல தன்னோட காலை வச்சு அந்த தலைய அமுக்குறார், அவனோட கொட்டத்தை அடக்குறார். ஆனாலும் காளிங்கன் விடாம அவரை கொத்தறதுக்கு முயல்றான். ஆனா முடியவே இல்லை. ஒரு தலைய அமுக்கும் போது இன்னொரு தலைய வெளியே எடுக்கிறான். இது மோரல்லஸ் நம்மள மாதிரிதான். நம்ம மனசுல இருக்கிற ஒவ்வொரு விதமான ஆசா பாசங்கள் தான். ஒரு ஆசை குறையும் போது இன்னொரு ஆசை அதிகமாறுது. நம்ம மனசுமே ஏதோ ஒரு வகையில காளிங்கனோட தலை மாதிரிதான். ஒரு ஆசை முடிஞ்சு போச்சு, நிறைவேறிச்சுதான், இல்ல இன்னொரு ஆசை வந்துட்டே இருக்கு. காளிங்கனுக்காவது 1001 தலை. நம்மளுக்கு எத்தனை ஆசா பாசங்கள், ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு வந்துட்டே இருக்கு. எல்லா தலை மேலேயுமே கிருஷ்ணர் தன்னோட பாதத்தை வச்சு அமுக்கினதால ஒரு கட்டத்துக்கு மேல காளிங்கனால தாங்கவே முடியல. அவரோட வாயிலேந்து ரத்தமா வருது. அத பார்த்து அவரோட பத்தினிகள் எல்லாருமே கிருஷ்ணர் கிட்ட இறைஞ்சுறாங்க. தன்னோட கணவனை விட்டு விடும்படி வேண்டிக்கிறாங்க. கிருஷ்ணரும் மனசிறங்கி காளிங்கனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த சமயத்துல காளிங்கன் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். பாம்பா பிறந்தது என்னோட குற்றமா? பாம்போட வாயில விஷம் இருக்கிறது அத்தோட இயல்பு, அத கக்கறதும் அத்தோட இயல்பு. நான் இயல்பா ஒரு பாம்பு செய்யறதுதான் செஞ்சேன், அதுக்கு ஏன் இந்த தண்டனை அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறான். அப்ப கிருஷ்ணர், உனக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமே இதுதான் இயல்பு. அத்தோட ஆத்மா அந்த உடம்புல நிறையிறது, அந்த உடம்பு அந்த ஆத்மா கிடையாது. அந்த டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா அதுதான் எல்லா கஷ்டத்துக்குமே காரணமாயிடுறது. நீ விஷத்தை உமிழாம இருந்திருக்கலாம், ஆனா நீ விஷத்தை உமிழற. அதே மாதிரிதான் மனுஷங்களும் கோபம், ஆசை, தாபம் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கு. அத அடக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரமும் இருக்கு. வெள்ள காட்டுறதுக்கும் முழு சுதந்திரமும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேதம் தான் மனுஷனோட நிலைய மேல உயர்த்தவோ கீழே தாழ்த்தவோ செய்யறது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அதை கேட்டு காளிங்கன் சமாதானமாயி, நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கிட்ட திரும்பவும் கேக்குறான். அங்க தீவுக்கு போனா கருடன் என்ன சாப்பிட்டுரும், இங்கே இனிமே இருக்க முடியாது. அப்ப கிருஷ்ணர் சொல்றார், உன் தலைமையில என்னோட பாத சுவடு இருக்கிறதால இனிமே கருடன் உன்னை எதுவுமே செய்யாது, நீ தைரியமா உன்னோட பழையபடி தீவுக்கு போலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார். காளிங்கன் கிருஷ்ணரை வணங்கிட்டு அங்கேருந்து தன்னோட பத்னிகளோடும் குழந்தைகளோடையும் திரும்பி போயிடுறான். இது ஒரு விதமான பொறாலரி. இது என்ன அப்படின்னா, நீர்நிலை எல்லாமே சுத்தமா வச்சிருக்கணும், அதை மாசுபடுத்த கூடாது. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே காளிங்கன் தான். ஏதோ ஒரு வகையில எல்லாருமே அத்தனை விஷத்தன்மைய நச்சுத்தன்மைய தண்ணி நீர்நிலையில கலந்துகிட்டே இருக்கும். கிருஷ்ணரோட பாதம் பட்டதால அந்த மடு திரும்பவும் தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துடுறது. அதுல இருக்க விஷம் எல்லாம் முறிஞ்சு அங்கிருந்து திரும்பவும் கிருஷ்ணர் கரைக்கு வந்த உடனே தன்னோட மாயையால அங்க இருந்தவங்களுக்கு எல்லாத்துமே மறந்து போற மாதிரி செஞ்சிடுறார். யசோதையும் கண் விழி அவரை பாக்குறா. அடுத்த எபிசோட்ல இன்னும் கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் என்னன்னு பாக்கலாம்.